பாண்டியன் சார். காளி மேமனை எஃப்ஐஆர் போட்டாச்சா? போட்டா சார். கொடுங்க. இந்தாங்க சார். மாறன் போய் கூட்டு வாங்க. எஸ் சார். ஏய் வா, ஐயா கூப்பிடுறாரு. இங்கேயும் ஜெயிலையும் நீ இருக்கிற வரைக்கும் தான் உன் உசுருக்கு பாதுகாப்பு. வெளியில பொணந்து நீ கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. வெளிய போன உன்னை காணா பணமாக்கிடுவாங்க. பாத்துக்க. என்ன காணா பணமாக்குறதுக்கு ஒருத்தன் பிறந்துதான் வரணும். அப்படி ஒருத்தன் இல்ல. உன் உடம்புல ஏகப்பட்ட கொழுப்பு இருக்குல்ல. காட்டுலயும் மேட்லயும் கடுமையா உழைச்சி வேலை செஞ்ச உடம்பு இது. இந்த உடம்புல இருக்கிறது கொழுப்பு இல்ல, திமிரு. தப்பு பண்ணது எவனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி. ஏய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெரியவருக்கு நீ பண்ண துரோகம் இருக்கே, இந்த யூனிஃபார்ம் மட்டும் உன் உடம்புல ஒட்டிட்டு இருக்கல, உன் தலை உன் உடம்புல ஒட்டிட்டு இருக்காது. உன்னை இங்கேயே கொண்டு போட்டா கூட கேட்கறதுக்கு ஒரு நாதி கிடையாது. சிவனா இருந்தாலும் சரி, ராமரா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வா இருந்தாலும் சரி, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு பயந்து வாழணும். நம்ம தான் இந்த உலகத்துல எல்லாம்னு நினைச்சிட்டு ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். மேல இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆடுற வரைக்கும் ஆடுன்னு பார்த்துட்டு தான் இருப்பான். என்னைக்காவது அவனுக்கு மண்டை சூடு தலைக்கு ஏறி தர்மத்தை கையில எடுத்துட்டு ஆடுனான்னு வச்சுக்கேன், அன்னைக்கு அவன் ஆட்டத்துக்கு முன்னாடி நீங்க யாரும் நிக்க முடியாது. அதே கடவுள் தான் தர்மத்தை எங்க கையில கொடுத்து ஆடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். எங்க ஆட்டத்தை யாரு நினைச்சாலும் நிறுத்த முடியாது. ஏய், நினைச்ச நிறுத்தி காட்டுடா பார்க்கலாம். யோ மாறன், பாண்டியன், இவனை உடனே ரிமாண்ட் பண்ணுங்க. ஓகே சார். வாமா. டேய், நம்ம நண்பனை போட்டாங்கடா. தப்பா தட்டி கேட்டதுனால தானே கொண்டாங்க. தப்பு பண்றவங்க எவனையும் சும்மா விடக்கூடாது, சரியா? ஓடிடு ஓடிடு பகையே, வருது வருது வேங்கையின் படையே. ஓடிடு ஓடிடு பகையே, வருது வருது வேங்கையின் படையே. காளியின் கோபத்தில், காளையின் வேகத்தில், காளியின் கோபத்தில், காளையின் வேகத்தில் கதை முடித்திட வருது காளைகள் படையே. ஓடிடு ஓடிடு பகையே, வருது வருது வேங்கையின் படையே. பகையென வந்த கதறிடவை அடிக்கிற அடியில் தலைகள் சிதறும், நடக்கிற நடையில் வேஷங்கள் அறியும். கற்பன வந்தா உயிரை கோடு, பகையென வந்தா உயிரை ஏடு. கற்பன வந்தா உயிரை கோடு, பகையென வந்தா உயிரை ஏடு. பாசமச்சா பசுவா நடப்போம், மோசம் செஞ்சா புலியா சிலிப்போம், நாங்க புலியா சிலிப்போம். ஓடிடு ஓடிடு பகையே, வருது வருது வேங்கையின் படையே. சபதம் ஜெயிக்க வெறியேறுது, அவசரமென சாய்த்திடு பகையை, விறுவிறுவென போட்டிடு நடையை. தர்மம் ஜெயிக்க தலை
தலையை கொடுப்போம் அதர்மம் அழிய தலையை எடுப்போம் தர்மம் ஜெயிக்க தலையை கொடுப்போம் அதர்மம் அழிய தலையை எடுப்போம் வெறி கொண்டு தாக்கிடு பகையை வெற்றியின் உச்சத்தில் நாட்டிடு கொடியை நீ நாட்டிடு கொடியை என்னடா கொல்ல போறீங்களா? எனக்கு 5 வயசுல மூளை காய்ச்சல் வந்துச்சு. அப்ப கூட நான் சாவல. ஏன் தெரியுமா? யமனுக்கே என் உயிர் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பயம். இப்ப அப்படி இல்லடா. 55 வயசாயிடுச்சு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. முழுசா எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. இன்னும் எவ்வளோ நாள் தான் எம்மனுக்கு டேக்கா கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? ஆனா ஒரு விஷயம்டா, உங்களுக்கு பயந்துட்டு சாவரேன்னு நினைச்சுக்காதீங்க. யாரா நீங்க? அண்ணே, பக்கத்து ஏரியால ஒரு கேதான், அதான் தண்ணியா போடலான்னு வந்தோம்னே. எல்லாம் தண்ணி அடிக்க கூடாது, கிளம்பு கிளம்பு. சரிண்ணே. ஏய், அவன் பேரை கேள்றா. அண்ணே, உங்க பேர் என்னண்ணே? என் பேரா? வேலு, கஞ்சா வேலு. எதுக்குடா என் பேரு கேக்குறீங்க? மாப்பிள்ள, பொருள் எடுங்கடா. ஏய் ஏய், யாரா நீங்க? என்ன எதுக்குடா சுத்துறீங்க? அத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ தெரியாலும் இல்ல. குத்தன நண்பனா இருந்தாலும் வெளில காட்டி கொடுக்கூடாது. அதான் தென்மாட்டுக்காரனோட வழக்கம். ஆனா குத்தனவன் நண்பனோட எதிரியா இருந்தா அவன் எவ்வளவு பேர் கொம்மனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் கோட்டைக்கு ராஜாவா இருந்தாலும் சரி, குத்தி போட்டு போயிட்டே இருப்போம். அதான் எங்களோட வழக்கம். டேய், என்ன நீங்க ரொம்ப அசால்ட்டா நினைச்சீங்கடா. டேய், எங்களை பொறுத்த வரைக்கும் நீ அசால்ட்டா. ஏடா பாத்துட்டே இருக்க. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம் தலைவரே. 3 நாளா மேல தெருல தண்ணியே வரல தலைவரே. சரி, காலைல 10 மணிக்கு ஆபீஸ் வந்து தலைவரே வரேனே. டேய் வேண்டாம்டா. டேய் வேண்டாம். டேய் சொன்னா கேளு. வேண்டாம், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். தேவையில்லாத வேலை பாக்குறிய? டேய் பெருமாளே, வேணாண்டா வேணாண்டா, பேசி தீர்த்துக்கோண்டா. ஏய் அப்படி பார்க்காதடா, அப்படி பார்க்காதடா பெருமாளே, வேணாண்டா.
எங்க இவன் ரத்தத்தை குடிடா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.